கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏமன் நாட்டில் ஒரு கொலை பண்ணுறாங்க. இந்த கொலை பண்ணதுக்காக அவங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கிது. கிட்டத்தட்ட இவங்க சொல்கிறாங்க, நான் வந்து கொலையெல்லாம் பண்ணலைங்க, என்னோடய பாஸ்போர்ட் அவன்கிட்ட இருந்துச்சு, அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு மரண தண்டனை கன்ஃபார்ம் ஆகிடுது. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது தண்டனை வந்து, இன்னும் நிறைவேற்றலை. இது நிறைவேற்றாததுக்கான காரணம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு தான். எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க அந்த லேடியை காப்பாற்றுவோன்னு. ஆனால் இந்த ஜூலை 16ஆம் தேதி அவங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற போகிறாங்க. கிட்டத்தட்ட இன்னும் 5 நாள் தான் இருக்குது. 5 நாளைக்குள்ளே ஏதாவது மேஜிக் நடந்தால் தான் அந்த லேடியை வந்து காப்பாற்ற முடியும். இப்போ அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். ஏமன் நாட்டுக்குள்ளே பல பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்தையே 3 பேர் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தங்க ஹவுத்தீஸ் யார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஈரான் ஆதரவு கொடுக்குது அப்படின்னு எல்லாராலையும் நம்பப்படுது. இப்படி இவங்க ஆண்டுகிட்டு இருக்க இடத்துல தான் இந்த நிமிஷா பிரியா ஜெயிலில் இருக்கிறாங்க. இந்த நிமிஷா பிரியாவை காப்பாற்றுறதுக்கு 4 வருஷம் பல போராட்டம் நடந்திருக்கு. அவங்கள காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த அமைப்பு மூலம் காசெல்லாம் வந்து திரட்டினாங்க. சாமுவேல் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து ஹெல்ப் பண்ணார். இப்படி எல்லோரும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்திருக்கு, பட் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. இந்த 4 வருஷம் மரண தண்டனை கொடுத்தும் ஏன் இன்னும் நிறைவேற்றலைன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுத்த அழுத்தம் மட்டும்தான். இப்படி இவ்வளோ நாள் வந்து தள்ளி வச்சுட்டாங்க, ஆனால் இனிமேல் தள்ளி வைக்க முடியாதுல்ல. அதனால இந்த ஜூலை 16ஆம் தேதி அவங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற போகிறாங்க. இன்னும் 5 நாள் கூட வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஜூலை 8ஆம் தேதி சாமுவேல் அவங்களுக்கு வந்து கால் வருது. இங்கே பாருங்கள், இன்னும் 8 நாளைக்குள்ளே வந்து நாங்கள் மரண தண்டனை நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு அங்கே உள்ள ஜெயிலில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாப்புல. இந்த சாமுவேல் என்ன பண்ணுறாப்புலன்னா உடனே சவுதியில் இருக்க இந்திய தூதரகத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஏமன் நாட்டுக்குள்ளே வந்து அதிகாரிகள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இதுமாரி மரண தண்டனை கொடுக்க போகிறீங்களான்னு. அப்போ கன்ஃபார்ம் ஆகிடுது. ஜூலை 16ஆம் தேதி அந்த லேடிக்கு வந்து மரண தண்டனை வந்து கொடுக்க போகிறாங்க. அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வெறும் 5 நாள் மட்டும்தான் இருக்குது. அதுக்குள்ளே ஏதாவது மேஜிக் நடந்தால் மட்டும்தான் உண்டு. 2017 இந்த லேடி வந்து அந்த ஆளை கொலை பண்ணுறாங்க. இப்படி கொலை பண்ண உடனே அங்கே உள்ள எல்லையில் வந்து அவங்க மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் பல விசாரணைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி இவங்க தான் கன்ஃபார்ம் ஆகிட்டா 2020 அங்கே உள்ள நீதிமன்றம் சொல்லுது, எப்பா இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு மரண தண்டனை தான் சரியானது அப்படின்னா அதை கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்துட்டாங்களா, அந்த நிமிஷா பிரியா குடும்பம் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அங்கே உள்ள உச்சநீதிமன்றத்தில் அங்கே விசாரணை நடக்குது. அவங்க பார்த்துட்டு எப்பா எல்லாம் ஆதாரம்லாம் கரெக்டாக இருக்குது, இந்த லேடி தானே பண்ணியிருக்காங்க, இதை வந்து நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இதுதான்ப்பா மரண தண்டனை தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற அடுத்த ஆப்ஷன் அதிபர் மட்டும்தான். அந்த அதிபரை தேடி போகிறாங்க. அந்த அதிபர் பார்த்துட்டு எப்பா நீங்கள் கொலை தான் பண்ணிடுறீங்க, அதுக்கான தண்டனை மரண தண்டனை தான், நான் என்ன சொல்கிறேன்னா இன்னும் 1 மாதத்துக்குள்ளே இதை நிறைவேற்றணும்னு சொல்கிறேன் அப்படின்னு இந்த ஜனவரி இருக்குல்லங்க அப்போ வந்து சொல்கிறாங்க. இந்த ஜனவரி 2025 அந்த 1 மாதத்துக்குள்ளே வந்து நிறைவேற்றலை. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து அழுத்தம் வந்து கொடுத்துச்சு. இப்படி வந்து நடந்துக்கிட்டே வந்து இருந்தது. இப்படி அவங்க பல கட்டம் போராடிட்டாங்க, உச்சநீதிமன்றம் அதிபர் அப்படின்னு. எதுலேயுமே வந்து சக்ஸஸ் கிடைக்கல. அவங்களுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் அதிபராக இருந்தாலும் சரி, இல்லை உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி, யார் மரண தண்டனை கொடுத்துருந்தாலும் காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி இருக்குது. அது பிளட் மணி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். இது சில கண்ட்ரிகளில் வந்து நடைமுறையில் இருக்குது. பிளட் மணினா என்னென்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்து எப்பா நான் வந்து அந்த கொலையாளியை வந்து மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அந்த குடும்பம் வந்து சொல்லிட்டு அப்படின்னா அவங்கள ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நிகராக வந்து பணம் வாங்கிக்குவாங்க. இதுக்கு பேர் தான் பிளட் மணி. இந்த பிளட் மணி வந்து அந்த குடும்பம் எவ்வளவு கேட்குதோ அதை வந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த குடும்பம் வந்து ஒத்துக்கும். இதை வந்து பேசுகிறதுக்காக ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. எதுக்குன்னா காசு வந்து திரட்டுறதுக்காக. காசு மட்டும் இல்லாமல் சாமுவேல் வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இப்படி அந்த குடும்பத்தோடு வந்து பேசணும்ல, ஆனால் அவங்க வந்து பழங்குடியின மக்களை வந்து சேர்ந்தவங்க. அந்த பழங்குடியின மக்களில் பேசணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக பேச முடியாது, ஒரு மத்தியஸ்தரை வச்சு தான் வந்து பேச முடியும். இப்படி மத்தியஸ்தருக்கெல்லாம் வந்து காசு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதனால அங்கே உள்ள வக்கீலுக்கு மட்டுமே $40,000 கொடுக்க வேண்டியதாக இருந்தது. $40,000 கிட்டத்தட்ட 34 லட்ச ரூபாய்க்கு நெருக்கமாங்க. அதை வந்து பாதியாக 2 தவணையாக கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இப்படி மொதல் தவணை $20,000 வந்து கொடுத்துட்றாங்க. இப்படி கொடுத்துட்டு மொதல் வாட்டி வந்து அந்த குடும்பத்திட்ட பேசுகிறாங்க, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. 2வது வாட்டி பேசுகிறதுக்கு பார்த்தா $20,000 வந்து கொடுக்கல. இது கொடுக்காதனால அது டிலே ஆகிட்டு, அதனால் 2வது வாட்டி பேச்சுவார்த்தையே வந்து டிலே ஆகி வந்து போய்கிட்டே இருந்துச்சு. இப்படி பல தடங்களில் வந்து போய்கிட்டே இருந்துச்சா, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பமும் இந்த பிளட் மணிக்கு ஒத்துக்கவே இல்லை. அவங்க இவ்வளோ ரூபா காசு வேணும் அப்படிலாம் வந்து எதுவுமே கேட்கல. எங்கள் பிள்ளைய கொலை பண்ணதுக்கு அவங்களுக்கு வந்து மரண தண்டனை தான்
தான் இதுங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க. அவங்க அந்த பிளட் மணிக்கு வந்து ஒத்துக்கவே இல்லை. இங்கே இந்த சாமுவேல் இவங்க அந்த லேடியோட அம்மாலாம் வந்து எந்த அளவுக்கும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, எதுலேயும் சக்ஸஸே இல்லை. காசு தான் செலவாகிட்டே இருந்துச்சு, பட் எந்த இதுலேயுமே இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. காசு வந்து வசூலிக்கிறதுக்கு தான் அந்த அமைப்பெல்லாம் வந்து இருந்துச்சு, பட் என்ன தான் பண்ணாலும் அந்த பிளட் மணிக்கு அந்த குடும்பம் ஒத்துக்கலை. இந்த பேச்சுவார்த்தை என்ன பேசியிருந்திருக்காங்கன்னா, இது மாதிரி நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா 8 கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் வந்து தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போயும் அந்த குடும்பம் ஒத்துக்கலைன்னா யோசிச்சு பாருங்களேன். அதையும் தாண்டி இங்கே உள்ள இந்த பாதிக்கப்பட்ட ஏதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வறுமையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து படிப்புக்கு நாங்கள் வந்து செலவு பண்ணுறோம், முடியாதவங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறோம், அதாவது இங்கே உள்ள ஒரு சில பேருக்கு இப்படி பண்ணிடுறோம் அப்படின்னா பல விஷயங்களை சொல்லி பார்க்குறாங்க. பட் அந்த குடும்பம் வந்து அசர்ற மாதிரியே தெரியலை. இப்படி கிட்டத்தட்ட மரண தண்டனை கொடுத்ததுலேருந்தே பல பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து போயிருந்துருக்கு, ஆனால் ஒன்றுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. இப்படி ட்ரை பண்ணி வந்து சோர்ந்துடுறாங்க. கிட்டத்தட்ட அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட்டும் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு, உடனே மரண தண்டனை நிறைவேற்றாதீங்கன்னு. எவ்வளோ தான் பண்ணாலும் 4 வருஷத்துக்கு மேலே டிலே பண்ண மாட்டாங்கல்ல. அதனால தான் இந்த ஜூலை 16ஆம் தேதி மரண தண்டனை நிறைவேற்ற போகிறாங்க. இன்னும் 5 நாள் தான் இருக்குது. இந்த 5 நாளைக்குள்ளே அந்த பிளட் மணி அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த மரண தண்டனையை கேன்சல் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் முடியாது, என் பிள்ளைக்கு நியாயம் வேணும் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்கன்னா நிமிஷா பிரியா அவங்களுக்கு மரண தண்டனை வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இது மட்டும்தான் ஒரே ஆப்ஷனு. இப்படி இவங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கிற அளவுக்கு அந்த லேடி என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க எல்லாருக்கும் இருக்கும்ல. அது என்ன நடந்திருக்குன்னா, இவங்க 2008 ஏமனுக்கு வந்து போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வயசு தான் இருக்குது. அப்போ அங்கே போகிறவங்க ஏமன் நாட்டில் நர்ஸாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது, வாழ்க்கையெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படி 20 வயசில் போகிறாங்களா, ஒரு 3 வருஷம் அங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி வேலை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா காசெல்லாம் வருது. சரி ஓகே, நம்மளும் 20-23 வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு ஊருக்கு வராங்க, கேரளாவுக்கு. கேரளாவில் வந்து தங்கிட்டு இருக்காங்க. இங்கே அவங்க அம்மா அப்பா வந்து மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மாப்பிள்ளை தேடி ஒருத்தவங்க வந்து கிடச்சிட்றாங்க. நல்ல மாப்பிள்ளையாக தெரியுது. உடனே கல்யாணத்தை முடிக்கிறாங்க. கல்யாணத்தை முடிச்சுட்டு ஹஸ்பண்டும் ஒய்ஃப் 2 பேருமே வந்து ஏமன் நாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இந்த லேடி நர்ஸாக வேலை பார்க்குறாங்க, அந்த ஆள் வந்து எலக்ட்ரிஷியனாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் சம்பாரித்து நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு, நல்லபடியாக வந்து போய்கிட்டு இருக்கு. இப்படி போகும்போது இந்த லேடி வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. அங்கேயே வந்து குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறாங்க. இது வந்து நடக்குது. ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த குழந்தைய பார்த்துக்கிறதே பெரிய ப்ராசஸாக வந்து இருக்குது. வருமானம் வந்து வராமல் இருக்குது. இப்படி ரொம்ப கஷ்டத்தில் வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நாட்கள் போகும்போது சரி ஓகே, நம்ம இங்கே இருந்தால் ஆகாது, நம்ம கேரளா போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. பட் அந்த லேடி தானே இங்கே நர்ஸாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இங்கே இருக்கேன், நீ நம்ம பொண்ணை மட்டும் தூக்கிட்டு அங்கே கேரளாவுக்கு போ, அங்கே வந்து வீட்டில் ஃபேமிலிஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க வந்து குழந்தைய பார்த்துக்குவாங்கள்ல. அதனால் ஹஸ்பண்டையும் குழந்தையும் மட்டும் அனுப்பிவிட்டு இந்த லேடி அங்கே நர்ஸாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போதும் காசு வந்து பெருசாக வரலை. இப்படி போகும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டக்கூடாது, அதாவது ஹாஸ்பிட்டல் வைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பட் அங்கே உள்ள ரூல்ஸு படி ஏமன் நாட்டில் போய் நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க அங்கே போய் ஸ்ட்ரைட்டாலாம் வைக்க முடியாது. அங்கே உள்ள ஒருத்தர் யாராவது சப்போர்ட் இருந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வேணால் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கட்டலாம். ஆனால் இந்த லேடிக்கு வந்து அப்போ பார்ட்னர்ஷிப்புக்கு வந்து ஆள் வந்து யாரும் வரலை. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒருத்தருக்கு வந்து ஃப்ரெண்டாகிறாங்க. அவர் வந்து அங்கே ஜவுளி கடை வந்து வச்சுருக்காப்புல. அவரும் வந்து ஒத்துக்கிறாரு. இப்படி இந்த நிமிஷா பிரியாவும் அந்த ஆள், அவர் பேர் வந்து தலால் அப்துல் மஹ்தி, அவர் பேருங்க, அவரும் வந்து கேரளாவுக்கு வந்து வராங்க. எதுக்காக வராங்கன்னா, இந்த ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னல, அதுக்கு பேர் சூட்டு விழா. அதனால் அவங்க 2 பேருமே வந்து வராங்க. இங்கே வந்து பேர் சூட்டு விழா முடியுது. இங்கே ஃபேமிலியாக உட்காந்து பேசுகிறாங்க, அங்கே ஹாஸ்பிட்டல் வைக்கலாமா அப்படின்னு. அந்த மகதையும் வந்து எப்போ நாங்கள் துணி கடை வச்சுருக்கேன் அப்படின்னு பலதெல்லாம் பேசி எல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து வச்சுருவோம் அப்படின்னு. இப்படி அந்த பேர் சூட்டு விழா முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நிமிஷா பிரியாவும் அந்த மகதையும் வந்து ஏமனுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போய் அந்த ஹாஸ்பிட்டல் வைக்கிறதுக்கான பணிகள்லாம் போய்கிட்டே இருக்குது. 11 பெட்டு கொண்ட ஹாஸ்பிட்டலையும் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. எல்லாம் நல்லபடியாக போகுது. ஆனால் இந்த லேடியோட ஹஸ்பண்டும் குழந்தையும் கேரளாவில் தான் இருக்காங்க. ஏன்னா விசா ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா ஏமன் நாட்டுக்குள்ளே வந்து ஒரு உள்நாட்டு போர் நடந்ததுனால விசா வந்து கிடைக்கல. அந்த ஹஸ்பண்டும் குழந்தையும் அங்கே தான் கேரளாவில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த லேடி மட்டும் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. மற்ற எல்லாரும் இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க ஃபேமிலி சைட்லேருந்து இந்த லேடி மட்டும்தான். இப்படி அந்த பிஸ்னஸும் ஓடிக்கிட்டே இருக்குது, நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்குது. ஆனால் போக போக தான் அந்த மகதியோட சுயரூபம் வந்து வெளில தெரிய ஆரம்பிக்குது. அவன் வந்து இது மாதிரி போதைப் பொருள்லாம் அடிக்ட் ஆகிருக்கான். இதுக்காக வந்து அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் வர்ற காசை வந்து எடுத்துகிட்டு போட வேண்டியது. ஏன்னா அவனும் பார்ட்னர் தானே, அதனால் வந்து காசை வந்து எடுத்துகிட்டு போயிடறான். இப்படி நாட்கள் கணக்காக போய்கிட்டே இருக்குது. அவன் காசை எடுக்கிறான், இது சண்டையாக மாறுது. அவன் கண்ணை காட்டியெல்லாம் வந்து மிரட்டான். இப்படி மிரட்டுறது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் அடிக்கிறான். இதெல்லாம் வந்து பண்ணுறான். இவன் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்ல வேண்டியது,
எனக்கும் நிமிஷா பிரியாவுக்கும் கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு அதுக்கான ஃபோட்டோவையும் காமிக்கிறான். அந்த ஃபோட்டோவில் எப்படி வந்துச்சுன்னா, கேரளாவுக்கு வந்தான்ல அப்போ வந்து அந்த அவங்களோட கல்யாண ஃபோட்டோவை சுட்டுட்டு போய் அந்த மாப்பிள்ளை இருக்கிற இடத்துல வந்து மாஃபிங் பண்ணி இவன் ஃபோட்டோவை வந்து வச்சுட்டு அங்கே ஏமனில் வந்து எனக்கும் நிமிஷா பிரியாவுக்கும் கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு பல விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த அளவுக்கு வந்து ஃப்ராட் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த நிமிஷா பிரியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி நம்ம வந்து ஊருக்கு போயிடுவோமா அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி ஒருத்தர் வருவாப்புல. அவர் சொல்கிறாப்புல, நீங்கள் இங்கே இருக்காதீங்க, உங்கள் பிரச்சனை எல்லாரும் எனக்கு எல்லாமே தெரியுது, நீங்கள் வந்து ஊருக்கே போயிடுங்க, அங்கே போய் ஏதாவது வேலை பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி ஓகே நம்ம வந்து ஊருக்கே போயிடுவோம், இவன்ட்ட கஷ்டப்படுறதுக்கு ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு இவங்க ஊருக்கு கிளம்புறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா பாஸ்போர்ட்டை வந்து பிடுங்கி வச்சிடறான். அதை தாண்டி இந்தியாவுக்கு நீ பேசக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுறான். இப்படி பல விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். இல்லை நம்ம இந்தியாவுக்கு போயே ஆகணும் அப்படின்ட்டு இந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க நர்ஸு தானே, இவங்க வந்து மயக்க மருந்து வந்து கொடுக்குறாங்க. அந்த மயக்க மருந்து கொடுத்தா அவன் வந்து மயங்கவெல்லாம் இல்லை. ஏன்னா அவன் தான் வந்து நல்லா போதை பொருள்லாம் யூஸ் பண்ணுறானே, எப்படி கொஞ்சோண்டு மயக்க மருந்துங்க மயங்குவான், இப்படி மயங்காமல் இருக்கான். இப்படி போகும்போது தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு நல்ல பவரான மயக்க மருந்தை நிறைய டோஸ் எடுத்து போட்டுவிட்டுறாங்க. இப்படி போட்டதில் அவன் வந்து மயங்கி விழுகிறான். பார்த்தா அவன் மயங்கியெல்லாம் விழுவலை, இறந்தே போயிடறான்னு தெரியுது. இறந்து போனதுக்கப்புறம் இந்த லேடிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. தன்னோட ஃப்ரெண்டை ஹெல்ப்பு கேட்குறாங்க. இப்படி கேட்டதுக்கப்புறம் நீ வெட்டி வந்து தண்ணிக்குள்ளே போட்டுரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதனால் வந்து அந்த உடலை வெட்டி இவங்க தண்ணிக்குள்ளே வந்து போட்டுடுறாங்க. தண்ணிக்குள்ளே போட்டுட்டு இவங்க அந்த இடத்த விட்டு இந்த பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. இப்படி போகிறவங்க ஏமனோட எல்லையில் சவுதி அரேபியாக்கிட்ட வந்து இவங்க வந்து இருக்கிறாங்க. போலீஸ் வந்து இந்த பாடியை பார்த்துட்டு யார் பண்ணா அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த லேடி தான் பண்ணாங்க அப்படின்னோடனே அவங்கள போய் வந்து கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணிவிட்டு 2017 3 வருஷம் விசாரணைக்கு அப்புறம் மரண தண்டனை வந்து கொடுக்குறாங்க. மரண தண்டனைக்கு அப்புறம் என்ன நடந்தது, பிளட் மணினா என்ன, அவங்கள காப்பாற்றுறதுக்கான வழி என்ன அப்படின்னு எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன். இன்னும் 5 நாளைக்குள்ளே இவங்களுக்கு மரண தண்டனை வந்து நிறைவேற்ற போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தது சரியா? இல்லைப்பா அந்த லேடி தன்னை காப்பாற்றுறதுக்கான பண்ணாங்க, அது தப்புப்பா, அவங்கள வந்து வெளில கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கொண்டு வந்துடுங்க. நாளைக்கு நேரடியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.